2-3 முறைக்கும் மேலாக வாந்தி எடுத்து விட்டாள் பூர்த்தி. ஏதாவது வாயில் எடுத்து போட்டுக்கிட்டாளா பாருடி. மனைவி கீர்த்தியை அதட்டினான் ராகுல். இல்லைங்க, நான் அவள் பக்கத்திலே தானே இருக்கேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே கொடகொடவென்று மீண்டும் வாந்தி எடுத்தாள். சில மாதங்களே நிரம்பிய குழந்தை பூர்த்தி. இம்முறை மிகவும் சோர்ந்து வெலவெலத்து துவண்டு போனாள். அம்மாடி கீர்த்தி, குழந்தைய கொண்டா எப்படி? கீர்த்தியின் தாய் காமாட்சி தொண்டையை ஆராய்ந்து பார்த்தாள். ஒன்றுமே இல்லையே. வயிற்றை தடவி பார்த்தாள், அழுத்தி பார்த்தாள். ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு. என்கிட்ட இருக்கும்போதே அவளுக்கு கொமட்டிக்கிட்டு வந்தது என்ற ராகுல், சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்க. அதுக்கு தான் எங்கள் வீட்டிலையே பிரசவம் பார்த்துக்கலாம்னு சொன்னேன். நான் லீவு போட முடியாது, நாளைக்கு ஆஃபீஸ் போய் ஆகணும். என்ன பண்ணுறதுனே தெரியலை. சீக்கிரம் ஒரு ஆட்டோவை கூப்பிடுங்க. மூவரும் ஆட்டோ ஏறினர். இவர்கள் அறைக்குள் நுழைந்த உடனேயே மாஸ்க் எடுத்து அணிந்து கொண்டார் டாக்டர். முழுவதுமாக செக்கப் செய்துவிட்டு, ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை, வயிறெல்லாம் கிளியராக தான் இருக்குது. பை 2 வாரத்துக்கு முன்னால் கூட இந்த குழந்தைய வாந்தி எடுக்கிறான்னு கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும்? ஆமாம் டாக்டர், 2 வாரம் நல்லா தான் இருந்தா. நல்ல வேளை இவளுக்கு உடம்பு சரியில்லாத போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் கூட இருக்கார். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருக்கீங்களா என்று டாக்டர் கேட்டுக்கொள்ள, ராகுல் சந்தேக கண்ணோட்டத்துடன் வெளியே சென்றான். டாக்டர், என்னாச்சு என் குழந்தைக்கு? ஏன் அவரை வெளியே போக சொல்கிறீங்க? இன்ஃபேக்ட் அவரை விட எனக்கு தைரியம் கம்மி. சீக்கிரம் சொல்லுங்கள். மேடம், கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஷீ இஸ் ஆல் ரைட். நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நல்ல வேளை இவளுக்கு உடம்பு சரியில்லாத போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் கூட இருக்காரு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தானே சொன்னீங்க. அவர் வரும்போது மட்டும்தான் குழந்தைக்கு இந்த மாதிரி வாந்தியெல்லாம் வருது. அவர் வராத 2 வாரம் நல்லா தானே இருந்தா? ஆமாம் டாக்டர், பட் அவர் வருவதற்கும் குழந்தை வாந்தி எடுக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? புரியலையே. மேடம் ப்ளீஸ் லிசன். உங்கள் வீட்டுக்காரர் எப்படி? எனி பேட் ஹேபிட்ஸ்? ஓப்பனாக சொல்லுங்கள். தயங்கி டாக்டர், அவருக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்லைன்னு சொல்லலாம். பான் ப்ராக் போட்டுக்கிட்டே இருப்பார். வீடெல்லாம் ஒரே கரையாக தான் இருக்கும். செயின் ஸ்மோக்கர். இப்போலாம் வீட்டிலையே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கேட்டால் ஆஃபீஸ் டென்ஷன், டார்கெட், அது இதுன்னு என்னென்னவோ சொல்கிறாரு. மற்றபடி ரொம்ப நல்லவர். இவ்வளவு கெட்ட பழக்கம் இருந்தும் நல்லவர்னு சர்டிஃபிகேட் கொடுக்குற பொம்பளைங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஆம்பளைங்க திருந்தவே மாட்டாங்க. இவர் குழந்தைய தூக்கி கொஞ்சாமல் பார்த்துக்கோங்க. அவர்கிட்ட இருந்து வர நெடி என்னாலேயே தாங்க முடியலை. ரூமே நாறுது. சின்ன குழந்தை வாந்தி எடுக்காமல் என்ன பண்ணும்? போங்க, நான் சொன்னதில் கவனமாக இருங்க, இல்லைன்னா வாரம் வாரம் வருவீங்க. ஆட்டோவில் வீட்டுக்கு வந்தனர். கீர்த்தி எதுவும் சொல்லாமல் அமைதியாக வந்தாள். அன்றிரவு ராகுல் ஊருக்கு திரும்பினான். 1 வாரம் ஓடியது. ஆரத்தி சுற்றி வீட்டுக்குள் அழைத்தாள் ராகுலின் அம்மா. வலது கால் எடுத்து வச்சு வாமா கீர்த்தி, பேத்தியை என்கிட்ட கொடு என்று பூர்த்தியை கையில் வாங்கி கொண்டாள். ராகுல் புன்முறுவலுடன் வா கீர்த்தி என்று பக்கத்தில் வந்தான். என்ன ஆச்சரியம், அவனிடத்திலிருந்து எப்போதும் வரும் வாடை போயே போச்சு. குழந்தையை தூக்கி உச்சி முகர்ந்தான். என்ன கீர்த்தி, ஆச்சரியமாக இருக்கா? நீயும் நானும் எவ்வளோ சொல்லியிருப்போம், வாயே வலிக்கிற அளவுக்கு. கொஞ்சமாவது கேட்டானா? பேசாமலேயே ஒரு தேவதை திருத்திட்டா பாரு அவனை. என்னங்க ஆச்சு? டாக்டர் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னதை கேட்டேன்டி. பாவம் பூர்த்தி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாள்ல. ஓ மை காட், என்னால் நம்பவே முடியலை. எத்தனை வருஷ பழக்கத்தை ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டீங்க. ஆசையோடு கட்டி பிடித்தான் மனைவியையும் குழந்தையையும்.